தமிழக ஆளுநர் சட்டசபையிலிருந்து வெளியேறியதற்கான காரணத்தை தற்போது ஆளுநர் மாளிகை விளக்கமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் தமிழக சட்டசபையில் இன்று மீண்டும் பாரத அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது என்று ஆளுநர் தன்னுடைய தரப்பு விளக்கத்தை தற்போது தெரிவித்திருக்கிறார். அதில் தமிழக சட்டசபையில் இன்று பாரத அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதம் அவமரியாதை அவமதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். தேசிய கீதத்தை மதித்தல் மற்றும் நமது அரசியலமைப்பு கூறப்பட்டிருக்கக்கூடிய முதல் அடிப்படை கடமையாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மாண்புமிகு ஜனாதிபதியின் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் பாராளுமன்றத்தில் பாடப்படுகிறது தேசிய கீதம், ஆனால் இசைக்கப்படுகிறது. இதே போல் அனைத்து மாநில சட்டமன்றங்களிலும் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் பாடப்படுகிறது. இன்று ஆளுநர் மாளிகையில் வரும்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் பாடப்பட்டது. ஆனால் ஆளுநர் மாளிகையின் அரசியலமைப்பு கடமையை மரியாதையும் நினைவூட்டுவதுடன் தேசிய கீதத்தை பாடுவதற்கு அவைத்தலைவர் மற்றும் சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவும் அதே போன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினும் அதற்கு சரியான முறையில் பதிலளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேசிய கீதம் பாட வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையை ஏற்கப்படவில்லை. அதே நேரத்தில் முதலமைச்சர் இந்த கோரிக்கையை மறுத்துவிட்டார், சபாநாயகரும் மறுத்துவிட்டார். இது மிகவும் கவலைக்குரிய விடயமாக தனக்கு அமைந்தது. அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்தை அவமதிக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடாது என கவர்னர் கடும் கண்டனத்தையும் வேதனையும் சபையில் கூறிவிட்டு சென்றுவிட்டேன் என்று தமிழக ஆளுநர் தற்போது அந்த விளக்கத்தை ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் 2 விடயங்களை இதிலிருந்து பார்க்கலாம். தேசிய கீதம் பாடாமல் அவமரியாதை செய்திருக்கிறது இந்த ஆட்சியாளர்களும் இந்த அரசும் என்று தமிழக ஆளுநர் வேதனை பதிவையும் வெளியிட்டிருக்கிறார். தேசிய கீதம் பாட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன், சபாநாயகரும் மறுத்துவிட்டார், முதலமைச்சரும் மறுத்துவிட்டார் என்று தமிழக ஆளுநர் அவருடைய கருத்தினை தற்போது ட்விட்டர் வலைப்பக்கத்தில் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் கூறியிருக்கிறார். ஆகவே ஆளுநர் தன்னுடைய தரப்பு விளக்கத்தையும் கூறியிருக்கிறார். தேசிய கீதம் பாட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன், முதலமைச்சரும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார், சபாநாயகரும் மறுப்பு தெரிவிக்கிறார். தேசிய கீதத்திற்கு அவமரியாதை செய்யும் இடத்தில் தான் இருக்கக்கூடாது என்ற விதத்தில் நான் வெளியேறி சென்று விட்டேன் என்று ஆளுநர் மிக முக்கியமான அந்த கருத்தினை தற்போது வெளியே பதிவிட்டிருக்கிறார். இந்த வகையில் பார்க்கும் பொழுது இது இன்று 2025 புதியதாக நடைபெற்ற விடயம் கிடையாது. கடந்த ஆண்டு 2024 ஆண்டு இதே தேசிய கீதம் பிரச்சனை தமிழக சட்டப்பேரவையில் எழுந்தது. அப்பொழுதும் ஆளுநர் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அப்பொழுது சபாநாயகர் இறுதியாக சட்டப்பேரவை முடியும் பொழுது நான் பாடுவேன் என கூறினார். அதற்குள்ளாக ஆளுநர் வெளியேறி சென்று விட்டார். ஆகவே தற்பொழுது மீண்டும் இந்த தேசிய கீதம் பிரச்சனை என்பது எழுந்திருக்கிறது. தற்பொழுது ஆளுநர் மாளிகையிலிருந்து இந்த பதிவையும் நீக்கப்பட்டிருக்கிறது. ஏதேனும் கருத்துக்களை மாற்றி தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தற்போது அந்த ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட அந்த கருத்தினை டெலிட் செய்யப்பட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆளுநர் மாளிகையிலிருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம் மீண்டும் பெறப்பட்டிருக்கிறது. முழுமையான கட்டுரையாக அல்லது கருத்தாக வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய கீதத்தை மதித்தல் என்பது ஆளுநர் சட்டப்பேரவைக்கு வந்ததும் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே பாடப்பட்டது என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. ஆளுநர் சட்டப்பேரவைக்கு வந்ததும் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே பாடப்பட்டது என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் வெளியேறியது குறித்து எக்ஸ் தள பதிவை ஆளுநர் மாளிகை நீக்கியுள்ளது. சட்டமன்ற மரபுப்படி தேசிய கீதம் பாட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததற்கு சபாநாயகர் அமைதி காத்தால் வெளியேறிய ஆளுநர். தமிழக சட்டப்பேரவை தொடங்கியதும் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே பாடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தொடங்கியதும் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே பாடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், இது குறித்த தகவல்களை மீண்டும் ஒருமுறை விரிவா பதிவிடுங்க. நிச்சயமாக ஒரு ஆண்டினுடைய துவக்கத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுவது என்பது மரபாக இருக்கிறது, வழக்கமாக இருந்து வருகிறது, தமிழகத்துடைய வரலாறாகவும் இருந்து வருகிறது. அந்த வகையில் ஆண்டு துவங்கிய 2வது வாரம் அல்லது முதல் வாரத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுவது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் 2025 ஆண்டினுடைய சட்டப்பேரவை முதல் நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணி அளவே துவங்கும் என்று தமிழகத்துடைய சட்டப்பேரவை தலைவராக இருக்கக்கூடிய அப்பாவு அறிவித்திருந்தார். அந்த வகையில் காலை 9 மணிக்கு புறப்பட்ட ஆளுநர் தமிழக ராஜ்பவனிலிருந்து புறப்பட்டு தமிழக சட்டப்பேரவைக்கு வருகிறார். அதன் பிறகாக சட்டப்பேரவைக்கு வெளியே அவருக்கு காவல்துறை மரியாதை என்பது வழங்கப்படுகிறது. வழங்கப்பட்டதுக்கு பிறகாக தமிழக சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய தலைவர் சபாநாயகர் ஆளுநரை வரவேற்று பொன்னாடை போற்றி அதன் பிறகு பூங்கொத்து கொடுத்து வரவேற்று உள்ளே அழைத்து செல்கிறார்.
இதில் மிக முக்கியமாக இந்த இடத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்றால், ஒரு ஆளுநர் வந்து பூங்கொத்து சபாநாயகர் கொடுத்து வரவேற்கிறார் என்றால் அந்த இடத்திலிருந்து நேரலை என்பது வழங்கப்படும். பொதுகை தொலைக்காட்சி, மத்திய அரசினுடைய தொலைக்காட்சி மூலமாக அது முழுமையாக காட்சிப்படுத்தப்பட்டு வெளியே கொடுக்கப்படும். ஆனால் இன்றைய தினத்தில் இந்த காட்சி பதிவுகள் வெளியே கொடுக்கப்படவில்லை. அதே போல உள்ளே சட்டப்பேரவைக்குள்ளாக என்ன நடைபெறுகிறது என்ற அந்த ஒலி, காதில் கேட்கக்கூடிய ஒலி என்பது வெளியே ஒவ்வொரு அறைக்குள்ளும் அந்த ஸ்பீக்கர்கள் மூலமாக வழங்கப்படும். பத்திரிகையாளர் அறையிலிருந்து ஒவ்வொரு அமைச்சர்களுடைய அறை, செயலாளர்களுடைய அறை என்பது வழங்கப்படும். இன்று இந்த காட்சியும் வெளியிடப்படவில்லை, காதுகளில் கேட்கக்கூடிய ஒளியாகவும் அது வெளியே வழங்கப்படவில்லை. அதன் பிறகாக ஆளுநர் உள்ளே அழைத்து செல்லப்படுகிறார். உள்ளே சென்றதுக்கு பிறகு ஆளுநருடைய இருக்கையில் சரியாக 9:30 மணிக்கு அமர்கிறார். அமர்ந்தவுடன் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது ஒளிபரப்பு செய்யக்கூடாது, பாட வேண்டும் என்பது மரபு. அந்த வகையில் தமிழக சட்டப்பேரவைக்குள்ளாக தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது பாடப்படுகிறது. பாடப்பட்டதுக்கு பிறகாக ஆளுநர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அடுத்ததாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியதுக்கு பிறகாக தேசிய கீதம் பாட வேண்டும் என்பது மரபாக இருக்கிறது. என்றால் ஜனாதிபதி உரை நாடாளுமன்றத்தில் வாசிக்கும் பொழுது கூட, ஒவ்வொரு ஆண்டும் வாசிக்கப்படும் பொழுது அங்கு தேசிய கீதம் முன்னதாகவும் ஒலிக்கப்படும், அதே போல இறுதியாகவும் ஒலிக்கப்படும். தேசிய கீதம் தான் துவக்கம், தேசிய கீதம் தான் இறுதி, முடிவு. ஆகவே அதே போலதான் மற்ற மாநிலங்களிலும் இந்த மரபை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக சட்டப்பேரவையில் தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது முதன்மையாக இருக்கிறது. தமிழர்களுடைய உயிர் நாடியாக இருக்கிறது தமிழ்த்தாய் வாழ்த்து. அந்த வகையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும் பொழுது ஆளுநர் எழுந்து நின்று தமிழ்த்தாய் வாழ்த்து உடன் சேர்ந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுகிறார். அடுத்தபடியாக தமிழ்த்தாய் வாழ்த்து முடிந்தவுடன் தேசிய கீதம் என்பது பாடப்படும் என ஆளுநர் சுற்றி வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பி பார்க்கிறார். ஆனால் தேசிய கீதம் என்பது பாடப்படவில்லை. ஒரு சில மணித்துளிகள் அமைதி காக்கிறது சட்டப்பேரவை. உடனடியாக ஆளுநர் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று சபாநாயகரிடம் உத்தரவிடுகிறார், கோரிக்கை வைக்கிறார், முதலமைச்சரை பார்த்து கூறுகிறார். ஆனால் அனைவரும் அமைதி காத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக ஆளுநராக இருக்கக்கூடிய RN ரவி தேசிய கீதம் பாட முடியாமல், தேசிய கீதம் பாடாமல் அவமதிக்கக்கூடிய இந்த சபையில் நான் இருக்க முடியாது, அதே நேரத்தில் தேசிய கீதத்தை அவமதிக்கும் இடத்தில் நான் இருக்க முடியாது என்று கூறிவிட்டு உடனடியாக அடுத்த ஒரு சில மணித்துளிகளுக்குள்ளாக சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறி அவருடைய கான்வாய் வாகனம் மூலமாக கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவனுக்கு சென்று விட்டார். ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த 2025ஆம் ஆண்டினுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது, ஆளுநருடைய உரை என்பது 2-3 நிமிடத்திற்குள்ளாக நிறைவடைந்து விட்டது. ஆளுநர் வெளியேறிவிட்டார். அதன் பிறகு சபாநாயகர் அப்பாவு தொடர்ச்சியாக சபையை நடத்தி வருகிறார். ஆனால் ஆளுநருடைய உரை என்பது மிக முக்கியமானது. 1 மணி நேரம் அல்லது 30 நிமிடம் குறைந்தபட்சமாக ஆளுநர் வாசிப்பார் அவருடைய உரையில். அந்த உரை என்பது ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் அவர்களுடைய திட்டங்களையும், அவர்கள் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார்கள், அது மக்களிடம் எப்படி சென்று சேர்ந்திருக்கிறது, ஆட்சியை புகழ்ந்து பேசக்கூடிய அளவிற்கான அந்த ஆளுநருடைய அந்த வாசிப்பு அனைத்தையும் அச்சு மூலமாக அச்சிட்டு ஆளுநருக்கு அனுப்பப்படும். ஆளுநர் அதை 1 வார காலத்திற்கு முன்பாக படித்து அதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதை மாற்றங்கள் செய்ய உத்தரவிடுவார். ஆனால் இதை எதையும் கருத்தில் கொள்ளாமல் தொடர்ச்சியாக திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஆளுநருக்கும் இந்த சட்டசபைக்கும் அதே போல ஆளுநருக்கும் ஆளக்கூடிய திமுக அரசிற்கும் தொடர்ச்சியாக இந்த முரண்பாடுகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பயணம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேசிய கீதம் பிரச்சனை என்பது இது முதல் முறை கிடையாது. கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு இதே சட்டப்பேரவையில் இதே தேசிய கீதம் பிரச்சனை எழுப்பப்பட்டது. தேசிய கீதம் முதலில், அதாவது சட்டப்பேரவை துவங்கும் பொழுதே தேசிய கீதம் பாட வேண்டும் என்று ஆளுநர் அப்பொழுதும் வலியுறுத்தினார். ஆனால் தேசிய கீதம் இறுதியாக பாடப்படும் என்று சபாநாயகர் கூறிவிட்டு இறுதியாக தேசிய கீதம் பாடப்பட்டது. ஆனால் அப்பொழுதும் ஆளுநர் முதலில் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அப்பொழுதும் அங்கிருந்து புறப்பட்டு உடனடியாக சென்று விட்டார். இன்றும் அதே போல தேசிய கீதம் பாடவில்லை என்று ஆளுநர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஆகவே தொடர்ச்சியாக ஆளுநர் தேசிய கீதம் பாடவில்லை என்று முன்கூட்டியே பாடவில்லை என்ற ஒரு கருத்தினை கூறி வெளியேறி சென்றிருக்கிறார். ஆகவே மிக முக்கியமாக இந்த தேசிய கீதம் பிரச்சனை என்பது இன்று முதல் முறையாக நடைபெற்றது கிடையாது. இந்த பிரச்சனையை தீர்த்து இருக்க வேண்டும் என்றால் கடந்த முறை ஆளுநர் கூறியிருக்கிறார், தேசிய கீதம் சட்டப்பேரவை துவங்கும் பொழுது பாட வேண்டும் என்று. அதை இன்றும் பாடியிருந்தால் இந்த பிரச்சனையே இருக்காது. ஆகவே இன்று பாடாமல் தவிர்த்ததன் காரணமாக தான் ஆளுநர் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஆகவே ஆளுநர் மாளிகையும் இது குறித்தான விளக்கத்தை வெளியிட்டு விட்டு உடனடியாக அந்த ட்விட்டர் பதிவையும் டெலீட் செய்திருக்கிறார்கள். ஆகவே ஆளுநருடைய முழுமையான அறிக்கை வெளியே வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆளுநர் மாளிகை விளக்கப்பதிவு மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. எக்ஸ் தளத்தில் நீக்கப்பட்ட பதிவை சில திருத்தங்களுடன் மீண்டும் பதிவேற்றம் செய்த ஆளுநர் மாளிகை. எக்ஸ் தளத்தில் நீக்கப்பட்ட பதிவை சில திருத்தங்களுடன் மீண்டும் பதிவேற்றம் செய்துள்ளது ஆளுநர் மாளிகை. சட்டப்பேரவை கூடியதும் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே பாடப்பட்டது. தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆளுநர் வெளியேறியுள்ளார். இதைத் தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் நீக்கப்பட்ட பதிவை சில திருத்தங்களுடன் மீண்டும் பதிவேற்றம் செய்துள்ளது ஆளுநர் மாளிகை. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது. தேசிய கீதத்தை மதித்தல் என்பது நமது அரசமைப்பில் கூறியுள்ள முதல் கடமை என்று ஆளுநர் மாளிகை குறிப்பிட்டுள்ளது. ஆளுநர் சட்டப்பேரவைக்கு வந்ததும் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே பாடப்பட்டதாக ஆளுநர் மாளிகை குறிப்பிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் வெளியேறியது குறித்த எக்ஸ் தள பதிவை மீண்டும் பதிவேற்றிய ஆளுநர் மாளிகை. நித்யானந்தன், தற்போது ஆளுநர் மாளிகை தரப்பில் திருத்தம் செய்யப்பட்ட பதிவு மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த தகவல்களை பதிவு செய்ய நாம் பார்த்திருக்கலாம். ஆளுநர் தற்பொழுது, அதாவது சற்று நேரத்திற்கு முன்பாக தமிழக சட்டப்பேரவையிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஆளுநர் மாளிகையிலிருந்து மீண்டும் ஒரு விளக்கத்தை தற்பொழுது அளித்திருக்கிறார்கள். அந்த விளக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதன் பிறகு தேசிய கீதம் பாட வேண்டும் என கோரிக்கை வைத்தேன். முதலமைச்சரும் சபாநாயகரும் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இது எனக்கு ஆழ்ந்த வேதனையை அளித்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். தேசிய கீதம் தமிழக சட்டப்பேரவையில் பாடப்படவில்லை என்பது தனக்கு வேதனை அளித்திருக்கிறது என்று கூறி, நான் அங்கிருந்து லெப்ட் டு ஹவுஸ் என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது சட்டப்பேரவையிலிருந்து நான் உடனடியாக அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டேன் என்று ஆளுநர் விளக்கம் அளித்திருக்கிறார். இது எனக்கு மிகுந்த ஆழ்ந்த வேதனை அளித்திருக்கிறது. நான் உடனடியாக வெளியேறி சென்று விட்டேன் என்று ஆளுநர் கோட் செய்கிறார். அதாவது இந்தியாவிற்கு எப்படி ஜனாதிபதி முதல் குடிமகன் என்று கூறுகிறோமோ, அது போல தமிழகத்தை பொறுத்தவரை ஆளுநர் தான் தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன். அந்த வகையில் ஆளுநர் உரையை நிகழ்த்துவதற்காக வந்த ஆளுநர் உரையை நிகழ்த்த விடாமல் தற்போது அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அதன் பிறகு அவருடைய விளக்கத்தை தற்பொழுது ஆளுநர் மாளிகையிலிருந்து ராஜ்பவனுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் தற்பொழுது கூறியிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக 2 விடயத்தை கூறுகிறார். அதில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது, அதற்கு நான் மதிப்பளிக்கிறேன், மரியாதை அளிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இரண்டாவதாக, உடனடியாக தேசிய கீதம் பாடப்பட்டிருக்க வேண்டும். இது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உரிமை, கடமை. ஆனால் தேசிய கீதம் அங்கு பாடப்படவில்லை. இந்த விவகாரம் குறித்து சபாநாயகர், அந்த சபையினுடைய தலைவர் சபாநாயகர் தான். முதலமைச்சராக இருந்தாலும் சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளாக, சட்டப்பேரவை அரங்கத்திற்குள்ளாக, மைய மண்டபத்திற்குள்ளாக அதீத பவர், அதாவது அதீத உச்சபட்ச அதிகாரம் படைத்த இருப்பவர் சபாநாயகர் தான். அந்த சபாநாயகரிடம் நான் கோரிக்கை வைத்தேன், இங்கு தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். ஆனால் சபாநாயகர் அனுமதி மறுத்து விட்டார். உடனடியாக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தேன். முதலமைச்சருடைய கண் அசைவிற்கு சபாநாயகர்கள் செயல்படுவது என்பது காலமாக இருந்து தொன்று தொட்டு வரக்கூடிய வழக்கம். என்றால் முதலமைச்சராக இருப்பவர்கள் தான், ஆட்சியாளர்களிலிருந்து ஒருவர் தான் சபாநாயகராக வருவார். அதன் பிறகு சபாநாயகர் ஒரு பொதுவான ஆளாக செயல்படுவார். அந்த வகையில் முதலமைச்சர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை சபாநாயகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வகையில் ஆளுநரும் முதலமைச்சரிடம் அந்த கோரிக்கையை வைக்கிறார். ஆனால் முதலமைச்சரும் ஏற்கவில்லை. ஆகவே முதலமைச்சரும் சபாநாயகரும் அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை என்ற காரணத்தினால் உடனடியாக நான் அங்கிருந்து வேதனையுடன் புறப்பட்டேன் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆகவே உடனடியாக ஆளுநர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார் என்பதுதான் இதிலிருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் ஆழ்ந்த வேதனையுடன் புறப்பட்டு சென்றேன் என்ற அந்த கருத்தினை தற்பொழுது பதிவிட்டுவிட்டு ஆளுநர் தற்போது சென்றிருக்கிறார். அவருடைய கருத்தை தற்போது தெரிவித்திருக்கிறார். ஆகவே தொடர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் ஆளுநர் அங்கிருந்து புறப்பட்டு விட்டு தற்போது ராஜ்பவனுடைய இந்த ட்விட்டர் வலைதள பக்கத்தில் அந்த கருத்தினை தெரிவித்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த விவகாரம் என்பது, தேசிய கீத விவகாரம் என்பது முதல் முறை அல்ல. கடந்த ஆண்டு இதே பிரச்சனை ஏற்பட்டது. இது கடந்த ஆண்டு பிரச்சனையை தொன்று தான் இந்த ஆண்டும் வருகிறது என்பதுதான் இதிலிருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் கடந்த ஆண்டு நடைபெற்ற போது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டும் தீர்வு காணாமல்
இதே தேசிய கீத பிரச்சனையால் சபாநாயகர் இந்த அவையை நடத்தியிருக்கிறார் என்று தற்பொழுது எதிர்க்கட்சிகளும் அதே போல மற்ற கட்சியினரும் பேசி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆளுநர் புறப்பட்டு சென்றது மட்டுமல்லாமல் தற்போது அவருடைய விளக்கத்தையும் வெளியே கூறியிருக்கிறார். நான் மிகுந்த வேதனையுடன் வெளியே சென்றிருக்கிறேன், என்னால் வேதனையுடன் சென்றது மட்டுமல்லாமல் தேசிய கீதம் அவமரியாதை செய்யப்பட்டிருக்கிறது என்றும் ஆளுநர் கூறியிருக்கக்கூடிய இந்த விவகாரத்தையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் இந்த விவகாரத்தில் ஆளுநர் கூறக்கூடியது மிக முக்கியமானது. ஆளுநருடைய முன்னதாக இருந்த அந்த சமூக வலைதள பக்கத்தில் இருந்த அந்த வரிகள் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் பாடப்படும் என்று இசைக்கப்படும் என்று கூறியிருந்த அந்த வரிகளை ஆளுநர் நீக்கிவிட்டு மீண்டும் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சட்டசபையில் நடைபெற்றது என்ற விளக்கத்தை கூறி தற்பொழுது அந்த விளக்க பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆளுநருடைய இந்த விவகாரம் என்பது அடுத்தடுத்த கட்டங்களில் இன்று நாளை என ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகமே விவாதிக்க இருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து பாடியவுடன் உடனடியாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டுமா அல்லது தேசிய கீதம் மாநில அரசனுடைய அதாவது மாநில அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறது, அது எப்பொழுது பாடப்பட வேண்டும் என்று சபாநாயகர் தான் முடிவெடுப்பார். சபையினுடைய தலைவர் என்று அடுத்த கட்டத்தில் நகரப் போகிறதா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது.